தை மாதம் பிறந்தாலே நிறைய ஃபங்க்ஷன் தான். கல்யாணம், காது குத்து, மஞ்சள் நீராட்டு விழா இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும்போது சில ஃபங்க்ஷனில் வந்து அவங்க பிஸியாக இருப்பாங்க. சாப்பிட்டுட்டேங்க, சாப்பிட்டுட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். சில ஃபங்க்ஷன் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. கூடவே வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு போவாங்க. அப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா, நிறைய காய் பொரியல் சாப்பிட்டுக்கிட்டு பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து காலையில் வாக்கிங் போயிட்டு பழங்கள் தான் எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள், ஆரஞ்சு. அதுக்கப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா கறி தோசை தான் செய்திருந்தேன். தோசையில் வந்து சிக்கன் செய்ததை அப்படியே ஸ்டஃப் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு விட்டுட்டேன். இது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி தான் அப்படியே ஃபாலோ பண்ணிப்பேன். இதோட நாளைக்கு தான் சாப்பிட்டுப்பேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்கன்னா ஒரு வேளை உணவை கட் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து ஏறாமல் அப்படியே மெயின்டைன் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.